மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூட இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம மார்னிங் பார்த்த பாடத்தினுடைய வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா? மார்னிங் நான் அனுபவி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் வினாடி வினாவை தான் பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம். முதல் கேள்வி, புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? புரோட்டானை கண்டறிந்தவர் யார்? டால்டனா, ஜே தாம்சனா, ரூதர்ஃபோர்டா, போரா? அதாவது நீல்ஸ் போர். சரிங்களா? அதான் வந்து போர்னு கொடுத்துருக்காங்க. புரோட்டானை யார் கண்டறிந்தார்? ஜே தாம்சன் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரானை கண்டறிந்தவர்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? டால்டன் என்னது? அணு கொள்கையினை வெளியிட்டவர்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? நமக்கு ஒன்று போராக இருக்கணும், இல்லை ரூதர்ஃபோர்டாக இருக்கணும். சரிங்களா? நமக்கு வந்து என்னது? அணுவினுடைய உட்கருவிகளை வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தகட்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செலுத்தும் பொழுது பெரும்பான்மையான பகுதி வெற்றிடமாகவும் ஒரு சில பகுதி மட்டும்தான் என்னது விளக்கமடைஞ்சு போகுதுன்னு சொல்லி நம்ம என்னது ரூதர்ஃபோர்டு சொல்லி சொன்னார்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ என்னது புரோட்டானை கண்டறிந்த யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ரூதர்ஃபோர்டு. சரிங்களா? ரூதர்ஃபோர்டு தான் என்னது புரோட்டானை கண்டறிந்தவர். ஸோ ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா அணுக்கொள்கை வெளியிட்டவர் தான் யார்? போர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோன்னா ரூதர்ஃபோர்டுக்கு அப்புறம் அணுக்கொள்கை வெளியிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ இப்போ அணுக்கரு வந்து பார்த்தோன்னா கண்டறிந்தவர் யாருன்னு சொல்லலாம்? நம்ம ரூதர்ஃபோர்டுன்னு சொல்லலாம். ஸோ அணுக்கருக்குள்ளே தான் அது புரோட்டான் இருக்குது. ஸோ இப்போ புரோட்டானை கண்டறிந்தவர் ரூதர்ஃபோர்டு. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடையாத துகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடையாத துகள்லாம் எதுவாக இருக்கும்? அது வந்து மின்சுமையற்ற துகளாக இருக்கிறது என்னது? மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடையாத துகளாக இருக்கும். எதுக்கு மின்சுமை கிடையாது? புரோட்டானா, எலக்ட்ரானா, நியூட்ரானா, பாசிட்ரானா? ஆன்சர் ஆப்ஷன் சி, நியூட்ரான். சரிங்களா? நியூட்ரான் தான் என்னது? மின்சுமை கிடையாது. அது ஜீரோ மின்சுமைன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? பூஜ்ஜிய மின்சுமை அல்லது நடுநிலை துகள்னு சொல்லியிருப்போம். புரோட்டானுக்கு என்னது? +1 மின்சுமை இருக்கும். எலக்ட்ரானுக்கு -1 மின்சுமை இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துருப்போம். அதாவது பாசிட்ரான் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானுடைய எதிர்த்துகள். சரிங்களா? அதை தான் நம்ம பாசிட்ரான் சொல்லுவோம். அதுவும் என்னது? அதுக்கும் மின்சுமை இருக்கும். ஸோ அதனால் வந்து அதுவும் மின்புலத்தம் மற்றும் காந்தப்புலத்தால் விளக்கம் அடையும். சரிங்களா? அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்கள். அணுவின் வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை கணக்கிடும் வாய்ப்பாடு. அணுவின் வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை கணக்கிடும் வாய்ப்பாடு 2n-ஆ, n²-ஆ, 2n²-ஆ, n-ஆ? அணுவின் வட்டப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களை கணக்கிடும் வாய்ப்பாடு ஆன்சர் ஆப்ஷன் சி, 2n². சரிங்களா? இதுதான் இது அணுவில் ஒரு அணுவில் வந்து பார்த்தோன்னா எவ்வளவு எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லி கணக்கிடும். சரிங்களா? உதாரணத்துக்கு என்னது? ஒரு கூட்டில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ எலக்ட்ரான்களை நம்ம ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தான் கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருப்போம்? இந்த 2n² வாய்ப்பாடை வச்சு தான். சரிங்களா? உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா உள்ள கே, எல், எம், அடுத்தது என்னது? என் சொல்லி 4 போடுவோம். ஸோ அது ஒவ்வொன்றிலையும் வந்து பார்த்தோன்னா என்னுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண என்னது நமக்கு ஒவ்வொரு கூட்லேயும் வந்து எத்தனை எலக்ட்ரான்கள் ஃபில் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். அலுமினியம் அணுவின் எலக்ட்ரான் பகிர்வு. அலுமினியம் அணுவின் எலக்ட்ரான் பகிர்வு. அலுமினியத்து என்னது? 13, 27 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் எலக்ட்ரான் பகிர்வு எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது? 238 அல்லது 283 அல்லது 382 அல்லது 328? நம்ம என்ன சொன்னோம்? இந்த 2n² ஃபார்முலாவில் தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணால் முதல் கூட்டில் 2 எலக்ட்ரான்கள் இருக்கும். அடுத்தது 2 சப்ஸ்டிட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? 8 எலக்ட்ரான்கள் இருக்கும். அடுத்து 3 சப்ஸ்டிட் பண்ணால் அதிகபட்சமாக 9, 2, 18 எலக்ட்ரான்கள் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 2, 8, 18 அப்படின்னு போயிட்டுருக்கோம். நம்ம மொத்தமே இங்கே எத்தனை தான்? 13 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்டரில் இருந்தோம்னா அது 2 வரும், 8 வரும். சரிங்களா? ஸோ அடுத்த கூட்டில் மீதி எத்தனை தான் இருக்க போகுது? 13ல் 10 போயிடுச்சு. மீதி என்னது? 3 தான் வந்து பார்த்தோன்னா கடைசியாக இருக்க போகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? 2, 8, 3ன்னு சொல்லி நமக்கு வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அலுமினியம் அணுவினுடைய எலக்ட்ரான் பகிர்வு. இப்படி தான் எந்த அணு கேட்டாலும் நம்ம எலக்ட்ரான் பகிர்வை எழுதணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். சோடியம் அணுவின் உள்ள எம் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சோடியம் அணுவில் உள்ள எம் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பாருங்கள். 0-ஆ, 1-ஆ, 2-ஆ, 3-ஆ? எம் கூட்டினா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம்? எனக்கு பதிலாக 3 சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? ஏன்னா இது என்னது? கே, எல், எம், என். n = 1னா கே, 2னா எல், 3னா எம், 4னா என். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எம் கேட்டிருக்காங்க. அப்போ என்னுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? 3ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து பார்த்தோன்னா மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 11 நம்ம எலக்ட்ரான் பகிர்வு எப்படி இருக்கும்? 2,
8 1ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்னது கே கூடில் 2 இருக்கும், எல் கூடில் 8 இருக்கும், எம் கூடில் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆன்சர் என்ன? எம் கூட்டில் 1 தான் இருக்கும். இப்படி தான் வந்து என்னது நம்ம கூடுகளில் வந்து எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னது எம் ஈக்குவல் டு 1, அப்போது ஒரு எலக்ட்ரான் தான் வந்து எம் கூட்டில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ சோடியம் அணுவில் கே கூட்டில் 2 எலக்ட்ரான்களும், எல் கூட்டில் 8 எலக்ட்ரான்களும், எம் கூட்டில் ஒரு எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய எலக்ட்ரான் பகிர்வை எழுதிக்கிங்க. எலக்ட்ரான் எதை வச்சு? அந்த 2n² ஃபார்முலா வச்சு. சரிங்களா? 2n² ஃபார்முலா வச்சு என்னது எலக்ட்ரான் பகிர்வை வந்து எத்தனை ஒரு எழுதிக்கிங்க. ஸோ எழுதிட்டு இங்கே எத்தனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. 11 இருக்கா? அப்போ 11னா 2 8 8க்கு அப்புறம் எத்தனை தான் போட போகிறோம்? 1 தான் போட போகிறோம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், மெக்னீசியம் அணுவின் இணைதிறன் காண்க. ஆப்ஷன்ஸ் 0வா 1ஆ 2ஆ 3ஆ? மெக்னீசியம் அணுவினுடைய இணைதிறன். ஸோ மெக்னீசியம்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு எலக்ட்ரான் பகிர்வு என்னது? 2 8 என்னது 10 முடிஞ்சு மீதி எத்தனை தான் இருக்க போகுது? 2ன்னு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 2ன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்னது இதுதான் இதனுடைய இணைதிறனாக இருக்க போகுது. என்ன சொன்னோம்? 1 2 3ன்னு இணைதிறன் கடைசி இதில் வந்துச்சுன்னா அது எத்தனை வருதோ அது அப்படியே இணைதிறனாக எடுத்துக்கலாம். இதுவே வந்து பார்த்தோன்னா 4 அல்லது 4க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 8லேருந்து -10 சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்கே என்னது நம்ம கடைசி வந்து பார்த்தோன்னா 2 தான் வருது. ஸோ வந்து இதையும் மைனஸ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அதை 2 அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன வரப்போகுது அப்போ நமக்கு? ஆப்ஷன் சி 2. சரிங்களா? 2 தான் வந்து பார்த்தோன்னா மெக்னீசியம்னுடைய இணைதிறன். ஒரு அணு கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தோன்னா இணைதிறன் கேட்டால் நம்ம எப்படி பண்ணணும்? முதல்ல எலக்ட்ரான் பகிர்வு எழுதிக்கணும். எலக்ட்ரான் பகிர்வோட கடைசி கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை தான் அதனுடைய இணைதிறனாக இருக்க போகுது. சரிங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். தலைகீழ் விதியினை வெளியிட்டவர். தலைகீழ் விதியினை வெளியிட்டவர் லவாசியரா, ராபர்ட் ப்ரௌஸ்டா, ஜெர்மியஸ் ரிச்சரா, கேலுசாக்கா? தலைகீழ் விதியினை வெளியிட்டவர். ஆன்சர் ஆப்ஷன் சி என்னது? ரிச்சர். சரிங்களா? லவாசியர் எதை வெளியிட்டிருப்பார்? ராபர்ட் ப்ரௌஸு, இன்னொன்று இது கேலுசாக்கு. 3 பேருமே அது ஆளுக்கு ஒரு விதி வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? இவர் வந்து என்னது நிறைமாறா விகித விதியை வெளியிட்டிருப்பார். இவர் லவாசியர் என்னது பொருண்மை மாறா விகித விதி. கேலுசாக்குங்கிறது அவர் கேலுசாக்கு விதின்னு சொல்லியே வெளியிட்டிருப்பார். சரிங்களா? ஸோ அப்போ தலைகீழ் விதி வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தா ஜெர்மியஸ் ரிச்சர். சரிங்களா? ஸோ மொத்தம் இது இல்லாமல் என்னது பெருக்கல் விதின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரி, பெருக்கல் விதின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை ஒருத்தர் வெளியிட்டிருப்பார். அடுத்தது என்னது? பாஸ்பரஸ் 1531 உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை. நியூட்ரான்கள் என்ன சொன்னோம்? நிறையன் மைனஸ் அணியன் பண்ணால் நமக்கு என்னது நியூட்ரான் வந்து கிடைச்சிரும். ஆப்ஷன் பாருங்க 15 16 14 17. அப்போ என்னது நிறையன்க 31 மைனஸ் 15. 31ல் 15 போச்சுன்னா எவ்வளோ வரும் நமக்கு? 6 1. அப்போ 16 ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 16. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பாஸ்பரஸில் உள்ள நியூட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை? 16. ஸோ இதெல்லாம் மனப்படமே பண்ண தேவையில்ல, நம்ம வந்து இந்த கொஷினை பார்த்து அதிலிருந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். என் கூட்டில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. என் கூட்டில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? 2n² எழுத போகிறோம். என் கூடுனா என்னது? எண்ணுக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா கே கூட்டுக்கு 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எல் கூட என்னது 2ன்னு இருக்க போகுது, எம் கூடு 3ன்னு இருக்க போகுது, என் கூட என்னது 4ன்னு சொல்லி வரப்போகுது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா எண்ணுக்கு பதிலாக அந்த ஈக்குவேஷனில் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ எண்ணுக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரப்போகுது? 16 2 32ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ என் கூட்டில் நிரப்பப்படக்கூடிய அதிகபட்ச எலக்ட்ரான் எனக்கு எத்தனை தான் இருக்க போகுது? நமக்கு 32 இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தோன்னா கே கூடன்னு கேட்டது என்ன போட்டிருப்போம்? 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 2 ஆன்சர் வந்திருக்கும். இதே 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தால் எத்தனை வரப்போகுது? 4 2 8ன்னு வரும். 8ங்கிறது என்னது? இது எல் கூடுனா இது இது கே கூடு, இது எல் கூடு. சரிங்களா? ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 18ன்னு வரும். சரிங்களா? அங்கே 16 போட்டுருக்காங்களா, விடுங்க. இது 18. இது வந்து என்னது? எம் கூடு, இது வந்து என் கூடு. சரிங்களா? அங்கே 18ன்னு இருந்தால் அது என்னது? எம் கூடு, இது என் கூடு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம கூடுகளை கணக்கிடணும். ஒன்றும் இல்லைங்க, அந்த 2n² ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு அவங்க எந்த கூடு கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும், மறக்கவும் மறக்காது. ஸோ இந்த ஆர்டர் தான் என்னது நம்ம எலக்ட்ரான்களையும் வந்து பார்த்தோன்னா ஒரு அணுக்குள்ளே ஃபில் பண்ணுறது இந்த ஆர்டரில் தான் ஃபில் பண்ணுவோம். என்னது கடைசி கூட்டில் வந்து என்னது 1லேருந்து 8க்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்கள். மந்தவாயு
மந்தவாயுவின் கடைசி எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. சரிங்களா, இங்கே ஹீலியம் தவிரன்னு போட்டுக்கோங்க. ஹீலியம் தவிர ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 2 8 18 32. இது நமக்கு தெரியும். என்ன, மந்தவாயுக்கள் வெளிவட்ட பாதையில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கும்? முழுவதும் நிரம்பிய எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ முழுவதும்னா என்னது, 8 எலக்ட்ரான்களானது நிரம்பி இருக்கும். சரிங்களா, ஸோ ஏன் நம்ம ஹீலியம் தவிரன்னு சொல்கிறோமா? ஹீலியமும் ஒரு மந்தவாயு தான். பட் ஆனால் என்னது, அதனுடைய அணு எண் 2, வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் தான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்கள் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னது, ஹீலியம் தவிர மற்ற எல்லா மந்தவாயுக்களுடைய இணைதிறன் கூட்டினுடைய வெளிக்கூட்டில் வந்து என்னது, நமக்கு 2 எலக்ட்ரான் 8 எலக்ட்ரான்களானது இருக்கும். சரிங்களா, ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் வந்து பார்த்தோம்னா இன்றைக்கான வினாடி வினா முடிஞ்சு. நம்ம மீண்டும் அடுத்த வினாடி வினாவில் சந்திக்கலாம். நன்றி.